மதி தான் இங்கே வேலை செய்யுது. மந்தம் கால் தான். அதுக்காக மந்தவாதி நான் தான் அப்படின்னா நம்ம முதல்ல அவன் தான் பணக்காரன் ஆகணும். உண்மையான சாமி வந்து ஆட மாட்டாங்க. ஒரு செகண்ட் வருவாங்க, கண்ணை மூடுவாங்க, ஒரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொன்னேன்னு தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுதான் உண்மையானது. ராசிக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்கணும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த மச்சம் இருந்தால் தான் கணக்கு. நீங்கள் என்ன ராசி? துலாம் சார். துலாம். தப்புளுக்கு கீழே அடிவத்து பகுதி முன்னாடி சைடில் ஒரு மச்சம் இருக்கணும். ராகு உடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குதோ அவன் ஜோசிகாரனா, நல்ல ஜோசிகாரனா இருப்பான். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். அந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலத்துல வந்து ஜோசியமும் ஜாதகமும் நிறைய பேர் நம்புறதில்லை. ஸோ அது நம்பலாமா நம்பக்கூடாதா, அதுல நம்மளுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு பல கேள்விகள் பல பேத்துக்கு இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் தெளிவா பதில் சொல்றதுக்கு தான் நம்ம கிட்ட வந்துட்டு அமாவாசை ஜோதிடர் திரு பொன்முடி சார் இருக்காரு. ஸோ சார் நம்ம ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நிறைய மக்களோட கேள்விகளும் நான் சோசியல் மீடியால பார்த்த ஒரு குறிப்பிட்ட தகவல் அப்படின்னா, திருவிழா டைம் வந்து மேல அடிச்சாவே வந்து சாமி வந்துருது. ஆனா ஏன் தப்பு நடக்கிற இடத்துல சாமி வர மாட்டேங்குது? சில பேரு வந்து அது கேலியாவும், சில பேரு மூட நம்பிக்கையாவும், இதோட ஒரு கருத்துக்களாவோ பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. ரீசென்ட் டைம்ல சோசியல் மீடியால. ஸோ அந்த மாரி பதிவு பண்றவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அந்த போலியான ஜோசிக்காரங்க, போலியான மந்திரவாதிகள், போலியான சாமியார்கள் எதுல இப்ப என்னையெல்லாம் சாமி நீங்க சொன்னதெல்லாம் நான் அப்படி கேட்டோம். அப்ப நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி வாழ கத்துக்கணும், மாறிக்கணும். ஐயோ நம்மளை மதிக்கிறாங்க, நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் வேணும், ஏன் அது நான் பறக்க வந்து ஃப்ளைட் வந்தால் தான் நான் வருவேன் சொல்லக்கூடாது. இன்னும் தாழ்மையாக நடந்து நான் எனக்கு போதும், இது போதும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது இங்கே போலி அவன் தன்னை ஒரு சாமின்னு கூப்பிட்ட உடனே அவனுக்கு 2 கொம்பு முளைக்கக்கூடாது, எதிராளிக்கு முளைக்கக்கூடாது. சாமின்னு கூப்பிடுறானா, ஐயோ இவனே கூப்பிடுறானே, நம்ம இன்னும் பயங்கரமாக சேவகன் சேவை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அது மாதிரி தான் இப்படி இருந்துருக்கணும். அப்படி இல்லாமல் அவங்க போலியான ஆட்கள் அதிகமாக உருவாக காரணம் அதுதான். உண்மையான சாமி என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கூட ஒருத்தன் இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் மாதம் அமாவாசையான சதுகை போவான். 2 நாள் போய் அங்கே நடந்து வந்துட்டு இருப்பான். அவன் பெரிய படிப்பெல்லாம் கிடையாது, உண்மையாக வைக்கக்கூடியவன் தான். ஆனால் அவனுக்கு என்னென்னா, ஒரு விஷயம் பேச அவன் வந்து தன்னை போல் கொட்டாய் விடுவான், இல்லைன்னா கண்ணை மூடுவான், பேசுவான். இப்போ நார்மலாக நம்மகிட்டே கேட்பான். சில பேர்த்துக்கு அந்த ஐக்கியூ வேலை செய்யும். அதையே இன்னொருத்தன் பார்க்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பார்க்கேன், நான் சாமி நான் ப்ராக்டிஸே என்ன பண்ணுறேன்னா, ஆக்டிங் கிளாஸ் மாஸ்டர், நான் நடிப்பு சொல்லி கொடுக்கேன். சாமி எப்படி ஆடுவதுங்கிறத நான் கிளாஸ் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியெல்லாம் ஆடுவான்னு எனக்கு தெரியும். இதை வச்சு ஒரு ஆளை நான் ட்ரெயின் பண்ணேன், அவன் ஆடிடுறான்னு வைங்களேன். அப்போ அவனுக்கு சாமி வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. உண்மையான சாமி வந்து ஆட மாட்டாங்க. ஒரு செகண்ட் வருவாங்க, கண்ணை மூடுவாங்க, ஒரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொன்னேன்னு தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுதான் உண்மையானது. பல்ல கிடைக்கிறது, இது பண்ணுறது, கரெக்டாக யாரெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோ நேரத்தில் பழி, அதெல்லாம் வந்து ஊரில் நானும் பார்த்துருக்கேன். என்னோட ஊர்லேயும் முள்ளுப்பாடின்னு, கிணத்துக்கடவுக்கு பக்கத்தால் முள்ளுப்பாடின்னு ஒரு கிராமம். அப்போ நான் முதல் சாமி ஆடுறாங்க. அவங்க வந்து பகலில் பார்க்கும்போது அவங்களால அவ்வளோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடிய ஆளுங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்க வந்துருச்சு. அவங்களே வந்து இது நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்க்குறேன், என்னடா இது இப்படி. அப்பாட்ட போய் கேட்குறேன், அப்பா என்னப்பா அவங்க சாமியெல்லாம் வருது, சாமின்னா என்னப்பா அப்படி தான் கேட்கும்போது, இல்லைடா இதெல்லாம் சாமி இல்லை. அப்போது ஹிஸ்ட்ரி சொல்கிறார், இப்படி எல்லாம் வந்தால் முதல்ல ஆளை தூக்கிட்டு போயிடுவோம். சாமி வந்ததுன்னா நாம் இருக்க மாட்டோம், கொண்டு போயிடுவோம். அதான் எங்கள் அப்பா சொன்னதை நான் சொல்கிறேன். வந்தால் சாமி அந்த 64 நாயமாகவே அப்படி தான் கொண்டு போயிட்டாங்க. வந்து கடவுளை வேணும்னு சொன்னோம், கடவுளுக்கு விட்டு கொண்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பூலோகத்தில் இருக்க உள்ள. அப்போ நான் அப்படியாப்பா அப்படின்னு கேட்டது உண்டு. அதனால் மந்திரம் கால், மதி முக்கால், அவ்வளோதான். மதி தான் இங்கே வேலை செய்யுது, மந்திரம் கால் தான். அதுக்காக மந்திரவாதி நான் தான் அப்படின்னா நம்ம முதல்ல அவன் தானே பணக்காரன் ஆகணும், முதல்ல அவன் தானே. இப்போ நான் வந்து ஜோசியம் பார்க்கணும், முதல்ல எனக்கு நான் பார்த்துக்கணும்.
எனக்கு நடக்க போகுதுன்னு நான் என் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்கிறேன், என் கூட கிட்ட சொல்கிறேன். எனக்கு கை வந்து ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். நல்லா இருக்கும்போது சொல்கிறேன், எனக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அப்போ போய் பார்த்து கண்டுபிடிச்சோன்னே கை தான் ப்ராப்ளம் வந்தது. நான் ரெடி பண்ணேன். இப்படி அவன் ஜோசிகாரனுக்கே பாதி பேர்த்துக்கு கடன் இருக்குது, பொண்டாட்டி பிரச்சனை இருக்குது, பிள்ளையே பிறக்கல, அவன் குடும்பமே இல்லை, அவன் ஜோசிகாரனாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவன் ஊருக்கு எல்லா திருட்டு வேலையும் பண்ணுறான், அவன் ஜோசிகாரனாக இருக்கான். ஊர்லாம் கடன் வாங்கியிருக்கான், அவன் ஜோசிகாரனாக இருக்கான். அடுத்தவன் சொத்து ஆசைப்படுறான், அவன் ஜோசிகாரனாக இருக்கான். அவனை போய் நீங்கள் எல்லாம் நம்புறீங்களே? அதுக்கு சோசியல் மீடியா, ஒரு 4 ரூமு, ஏசி, 2 லைட் இருந்து, 2 கேமராமேன் இருந்து, ஒரு காம்பேமர் இருந்தால் அவங்க கேள்வி கேட்டுட்டா அது எவ்வளோ வியூஸ் போகுது, எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறாங்களோ அவங்க அதை வச்சு அவன் ஜோசிகாரன் ஆயிடுறான். அது தப்பு. அவனுக்கு சொல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் டெஸ்ட் வைங்க, 27 நட்சத்திரம் சொல்ல தெரியுமான்னு கேளுங்க, 12 ராசியை நீ சொல்ல தெரியுமான்னு கேளுங்க, 4 பாதத்தில் எந்தெந்த பாதம் வேலை செய்யாதுன்னு கேளுங்க. அப்போ காம்பேயே கொஞ்சம் ஜோசியம் தெரிஞ்சுக்கணும். அப்போதானே கேள்விகளை கேட்க முடியும். அது தெரிஞ்சாதான் ஒரு நல்ல ஜோசிக்காரனே நீங்க தேர்ந்தெடுத்து மக்களுக்கு காட்டணும். அதுதான் உண்மையான இது. அது போய் மக்களுக்கு பேசுறது. கெட்ட நேரம் இருந்ததுன்னா அவன் கெட்ட ஜோசிக்காரனை ஃபாலோ பண்ணுவான். அதையே அதை கெட்ட நேரம் இன்னொரு கெட்ட நேரத்தை தான் பிடிக்கும். அதனால அது விதிதான். எல்லா இடத்துலையும் போட்டி இருக்குங்க. ஒரு நல்ல கடை இருக்குது, சவனா ஸ்டோர். போய்க்கீங்களா? டீனர் போயிருக்கேன் சார். சவனா ஸ்டோரில் கூட்டம் பார்த்துருக்கீங்க. இந்த கியூவில் லைன்லேயே ஒரு 10 கடை இருக்கும், ஆளே எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் அவனையெல்லாம் பார்ப்பேன், இவ்வளோ தில்லு, ஒருத்தம் கூட உள்ளே போக மாட்டேங்க. நான் போவேன், போய் உள்ளே போய் எல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே என்ன ஏன் அப்போ இந்த மக்கள் இந்த சவனா ஸ்டோருக்கு மேலே ஏறக்கு மனசு வந்த மக்கள் கீழேயே ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு போலியே அப்படின்னா இருக்குது. நீங்க இதுல ஒரு விஷயம் சொன்னீங்களா சார், என்னன்னா எனக்கு நடக்க போறது ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தப்பா நடக்க போகுதுன்னு. எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கு சார். இப்ப ஒரு ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு தப்பு நடக்க போகுது, ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, உங்க ஃபியூச்சரை நீங்க கணிச்சுக்கிறீங்கல்ல, அப்போ வந்து நீங்க ஒரு மாதிரி செட்டில் ஆகிறக்கோ, இல்ல வருமானம் வரக்கோ, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்றதுக்கு முன்னாடி கணிக்க தெரிஞ்சவங்க ஏன் வந்து மத்தவங்களோட ஃபியூச்சரை வந்து கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி. நான் என்னோட கிளைண்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பா சொல்லுவேன், இந்த டைமில் தான் நடக்கும், இப்படி தான் நீங்கள் போவீங்க, இங்கே தான் நடக்கும். அது பிரகாரம் தான் நான் 1.5 மணி நேரம் பார்ப்பேன் ஒரு ஜோசியத்தை. சார் 10 நிமிஷத்தில் முடியும்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. 10 நிமிஷத்தில் சொல்ல முடியுமான்னு. 10 நிமிஷம் சொல்லணும், அது நான் கிடையாது. 10 நிமிஷம் என்ன சொல்ல முடியும்னு கேட்டேன். 10 கேள்வி கேட்டாவே 10 நிமிஷம் ஆயிடுங்க. நான் சில கேள்விகள் கேட்பேன். ஃபஸ்ட்டு அந்த ஜாதகம் காட்டான்னு பார்ப்பேன். எத்தனையோ ஜாதகத்தை போன வாரம் கூட ஒரு ஜாதகம் தப்பாக இருந்தது, திருப்பி பணத்தை கொடுத்துட்டேன். பார்க்க முடியாதுங்க, தப்பாக இருக்குது இந்த ஜாதகம். ஃபஸ்ட்டு கேள்வியிலேயே தெரிஞ்சு போகும், இந்த ராசிக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்கணும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த மச்சம் இருந்தால் தான் கணக்கு. நீங்கள் என்ன ராசி? துலாம் சார். துலாம். தப்புளுக்கு கீழே அடிவகுத்து பகுதி முன்னாடி சைடில் ஒரு மச்சம் இருக்கணும். இல்லைன்னா மணிக்கட்டுக்கு மேலே மணிக்கட்டுக்கு இந்த பக்கம் ஒரு மச்சம் இருக்கணும். இல்லையே சார். இல்லையே நீங்க சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன், அடிவகுத்து பகுதி பின்னாடி. அப்போ அதெல்லாம் பார்க்காம இல்லையேன்னு சொல்லக்கூடாது. அப்படி இல்லையேன்னு சொன்னா இந்த ஜாதகமே உங்களோட கிடையாது, நீங்க துலா ராசியே கிடையாது. நீங்க நான் இதை சிரிச்சுட்டு சொல்லுவேன், உங்களுக்கு ஜாதகம் இல்லைங்க. சண்டையெல்லாம் கட்டியிருக்காங்க. அப்போ 6 மாசம் கழிச்சு ஒரு துளி மச்சமாவது இருக்கணும் நான் சொன்ன பகுதியில். அடிவகுத்து பகுதி பெல்ட் போடுற பகுதிக்கு கீழே இந்த பக்கம் சைடில். அப்படி இல்லை என்றால் ஜாதகம் இல்லை, எங்கேயோ தப்பு விட்டுருக்காங்க, கோட்டை விட்டுருக்காங்க. இது கணக்கு. பொதுவாக யாராவது ஒருத்தவங்க ஜாதகம் கணிச்சுன்னா இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு டைம் கொடுத்து வைப்பாங்க, இல்லை ஜோசிக்கான டைமை மாற்றிப்போம். இந்த ஜோசி புக்கை நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் பிறந்த டேட்டெல்லாம் கேட்டோம்னா அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் எழுதுனவங்களாம் இருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மாட்ட கேளுங்கன்னு நான் கேட்டுருக்கேன். சும்மா கேட்டு வாங்க, உங்கள் அம்மாட்ட கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் இது சார் மாற்றி எழுதியிருக்காங்க சார், ஏஎம்க்கு பிஎம் போட்டிருக்காங்க சார், நைட்டுக்கு நான் பிறந்தேன் சார், காலையில் எழுதியிருக்கான், முடிஞ்சு போச்சு. அப்போ அவன் கல்யாணமே ஆயிடுச்சு. அப்போ எப்படி பார்த்துக்குப்பான்னு பார்த்துக்குங்க.
அப்படி நிறைய ஜாதகம். சார் இப்ப நெறைய பேர் வந்து வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கையும் சரி, மத்த பர்சனல் வாழ்க்கை, பிசினஸ் எதுனாலும் ஜாதகத்த எழுதுனத வச்சு தான் அவங்க நம்பி அத ஒரு விஷயத்த பண்றாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் அப்படிங்கும்போது அவங்களோட லைஃபே அப்படியே மாறுதுல்ல. ஸோ இந்த தவறுகள்லாம் வந்துட்டு எப்படி சார் மாத்திக்கிறது? தவறுன்னு நீங்களே சொல்றீங்கல்ல, தவறு திருத்திக்கிறதுக்கு வழி எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி கோட்டைய விட்டோம், நீங்க என்னைக்காவது தப்பு பண்ண எங்க நம்ம விட்டோம்னு யோசிப்பீங்களா? ம். இந்த இடத்துல நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணனால தான் இன்னைக்கு இவ்வளோ நஷ்டமாச்சு. அப்படி யோசிச்சாதான் அவன் ஜெயிச்சிடுவான். அது மாதிரி தான் இந்த ஜாதகத்திலையும் நம்மளோட கிரகம் எந்த கிரகம் தடுக்கப்பட்டிருக்குது, ராகுவா, செவ்வாயா, சனியா, 7ஆம் இடமா, இல்லை 4ஆம் இடமா, அந்த இடத்துக்காக மீண்டும் மீண்டும் போய் 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 பாடி காத்து வந்து அதுக்காக தெய்வம் தெய்வம் இருக்கு உண்மை. நான் அதுக்கு நானே சிறந்த எடுத்துக்காட்டு. பயங்கரமான எடுத்துக்காட்டு. சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு வந்து காலசர்ப்ப தோஷ ஜாதகம். என்னோட காலமே முடிஞ்சு போகணும். எது எடுத்தாலும் விளங்கக்கூடாது. எதுலேயும் ஜெயிக்கக்கூடாது. எதையுமே அவனுக்கு அனுபவிக்கக்கூடாது. இது தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுறேன், சிவபக்தனா மாறேன். சிவனை தவிர்த்து வேண்டாண்டா, கல்யாணம் வேண்டாம், எதுவும் வேண்டாம் வாழ்க்கையில் அப்படின்னு ஆக. இந்த ராகு உடைக்கக்கூடிய இடம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. முதல்ல ராகுவே நான் நம்பவே இல்லை. அதெல்லாம் தோஷமாக நம்ம சிவனை விட அப்படின்னு நம்ம சிவபக்தனாக மாறிட்டோம்னா இந்த உலகம் நம்மளே ஒன்றும் பண்ணிடாது. அப்போ ரொம்ப வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 15 வருஷமாக திருவண்ணாமலைக்கு தொடர்ந்து அமாவாசை நடப்பேன். அப்போ நினச்சப்பெல்லாம் நடப்பேன். பௌர்ணமிக்கு திருப்பதி நடப்பேன். 2மே சேம் டைம் பண்ணுவேன். அமாவாசைக்கு இங்கே, பௌர்ணமிக்கு அங்கே தொடர்ந்து பண்ணி. ஆனால் மற்ற கோயிலுக்கு போக மாட்டேன். எந்த கோயிலுக்கு, அம்மன் கோயிலுக்கு, அதுக்கு இதுக்கு சும்மா கூட போக மாட்டேன். இப்போ வாலண்டியாக எனக்கு ராகுவுக்கு போனாதான் நடக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு தடவை போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லி போவேன். எல்லாமே டோட்டலி சேஞ்ச் ஆகுது. நிறைய சேஞ்ச் ஆகுது. இந்த ராகு அவ்வளோ அப்போ இந்த காலசர்ப்ப தோஷமே இந்த ராகுனால தான். அப்போ ராகுவை தேடி கண்டுபிடிக்குது. உடனே கல்யாணம் நடக்குது, பேர் நடக்குது, புகழ் நடக்குது, கல்யாணம், குழந்தை எல்லாமே. அது நிரந்தரமான ஒரு ஜோசிக்கான ராகு உடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குதோ அவன் ஜோசிக்கானா, நல்ல ஜோசிக்கானா வைப்பான். சார் நீங்க இந்த ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, ராகு உடைக்கிற அவங்க சொன்னீங்கல்ல. ஆனா பெரும்பாலானவங்க இந்த ஜாதக சரியில்ல, இல்ல ஏதோ ஒரு விஷயம் பரிகாரம் பண்ணு, பரிகாரம் இதுதான் பண்ணு. அது. அதுன்னு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல சார். பரிகாரங்கள் அப்படிங்கும்போது ஒரு இப்ப ஏழையா இருக்காங்க, இல்ல பணக்காரங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிகாரம் காமனா வைக்கிறாங்கல்ல. அது எல்லாராலயும் பண்ண முடியாம இருக்குல்ல சார்? நான் பண்ணேன்னு, நான் ரொம்ப ஏழை தான். ம். ஒரு சூடம் வாங்கி ஒரு முட்டி போட்டு ஒரு ராகு கோயில உட்காந்து ஒரு சூடத்தோட காசு அவ்வளவு. நான் சூடமே வாங்க மாட்டேன். சூடம் வாங்காமையே உட்காந்து பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க போய் ஒரு குடம் வச்சு, நாகலிங்கம் வச்சு, அதுல பூ போட்டு, 5000 ரூபாய் பணத்தை கட்டி, அதுக்கப்புறம் வாழை மரத்து, அதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே. அதெல்லாம் இல்லை. ஓகே சார். அப்படி பண்ணி தான் உடையும்னா அவன் ஈஸியா போய் உடைச்சிட்டு வந்துடுவான். ம். இது கடுமையா போக வேண்டி இருக்கும். நான் சொன்னேனே, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு, இந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ராகு கோயிலுக்கு போனாதான் உடையணும் விதி இருந்தா நடந்தே போகணும். போயிருக்காங்க, நிறைய பேர் நடந்தே போயிருக்காங்க. காசு இல்லை, எப்படியாவது வகையில வரும் காசு. காசே வரல, நீ போலாம், போக முடியும். இப்ப நான் நினைச்சா கூட நான் அப்படி போக முடியும். ஓகே. பணமே இதெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. நான் ராகு கோயிலுக்கு நாளைக்கு காலையில போகணும்னா நான் போக முடியும். ஓகே. அந்த ஒரு மனதைரியம் வேணும். அது உடஞ்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா வேலை செஞ்ச நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். அப்படிதான் இப்படி எனக்கு நடந்தது ஒழிஞ்சு, எனக்கு நடந்ததே ஒரு பெரிய மிராக்கிள் தான். ஆமாம். ரொம்ப நன்றி. நன்றிங்க.